கிறிஸ்து தேவனை ஆராதித்தாரா? கிறிஸ்து தேவனை மகிமைப்படுத்தினாரா? ஆமா பிரதர், அவர் ஆராதனை செய்தார். எங்கே ஆராதனை செய்தார்? அந்த மலையில அவர்கள் ஸ்தோத்திர பாடலை பாடி புறப்பட்டார்கள்னு வசனம் இருக்கு. அப்படியா? அவங்க ஸ்தோத்திர பாடலை பாடுவதுதான் ஆராதனையான்னு கேட்டா அதுவும் ஆராதனை தான். ஆனால் கிறிஸ்து அதைவிட பெரிய பெரிய ஆராதனையை செய்திருந்தார். வேத வசனம் சொல்லுகிறது, சிலுவையில மரண பரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். பிதா அவருக்கு செய்து முடிக்க வேண்டிய ஒரு வேலையை கொடுத்திருந்தார். சிலுவையில நீ சாக வேண்டும் என்பது பிதா அவருக்கு கொடுத்த வேலை. அவர் அதை செய்து முடித்ததின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தினார். அவர் தேவனை உயர்த்தினார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து ஒரு கோர மிக மோசமான நிலைமையிலே அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டோம் என்கிற அளவுக்கு அந்தகாரம் அடைந்திருந்த நிலைமையிலே அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் எப்படிங்க தேவனை ஆராதிக்க முடியும்? அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? ஜனங்களுக்காக நன்மையை செய்த பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஜனங்களுக்காக தன்னுடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்த பொழுது அந்த கரத்திலே ஆணியை அறைந்தார்கள். ஜனங்களுக்காக இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார். அவர் கால்களிலே ஆணிகளை அறைந்தார்கள். அவர் உமிழ் நீரினாலே துப்பி கண்களை சுகமாக்கினார். அவர் மீது அவமானப்படுத்துவதற்காக துப்பினார்கள். தலையிலே கிரீடத்தை வைத்து அவரை கேலி பண்ணுவதற்காக முள் கிரீடத்தை வைத்து அடித்தார்கள். ஆனால் அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர் மூலமாய் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர் மூலமாய் பிசாசு துரத்தப்பட்டவர்கள், பார்வையடைந்தவர்கள், பேசியவர்கள், உயிரோடு எழுந்தவர்கள். அவரால் சமுதாயத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவரால் சமுதாயத்திற்கு எந்த கேடும் இல்லை. ஆனாலும் கூட சிலுவையிலே தொங்கும் பொழுது அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? நாம் இன்றைக்கு என்ன புலம்பிக் கொண்டிருக்கிறோம்? நான் நன்மை செய்தேன், ஆனாலும் எனக்கு விரோதமாய் பேசிவிட்டார்கள். நன்மை செய்தேன், என்னை புரிந்து கொள்ளவில்லை. நல்லது செஞ்சேன், இதை செய்யல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. கிறிஸ்துவை அவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார்.